அப்படி கையை எப்படி வைடா
தான் பேசுறேன். எப்பா எம்மா நான் அழகா இல்ல? ஐயோ ஆய்வு என்ன ஆய்வு அப்படி சொல்லிப்பா. என் அளவுலாம் பாக்கூடாது தகவல் கூட தூக்கி பிடிச்சுவேன். ஆமா பால் குடிக்கலாமா? அவளுக்கே தெரிஞ்சிருக்கு பாரு. எப்பா எம்மா எப்பா அழகா இல்லப்பா? ஐயோ உன் ஐவை எடுத்துட்டு ஐவுக்கு தாண்டி போகணும். என் கல்யாணத்துக்கு போனா அங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுப்பா. எப்பா நான் அழகா பிறந்து நான் எதுக்கு தான் இவ்வளவு அழகா பிறந்தனும்? கருமத்தை எம்மோ முந்தாடி எடுத்து மேல போடுமா? கருமாந்திரம் இதுவரை யோசிச்சப்பா. என்னடா வம்பு? அங்க மேல போட சொல்ல, தோல் மேல போடுமா? தோல் மேலையா? ஐயோ கடவுளே, அங்க போடாத, ஆள் மேல போடு. அவர் மேல போடு. ஐயோ 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 எப்பா எவ்வளவு அழகா இருக்காரு பத்தியா? ஆமா ஆமா நீ தாம்பா போட சொன்ன. அப்படி சொல்லணுமா? தூக்கி மாறாப்பு சாலி இப்படி போட சொன்னமா நானு. எப்பா ஏமா நீ ஊம்பி ஐவாதம்மா. தேம்பி தேம்பியல அததான் நான் சொன்னேன், தேம்பி தேம்பி ஐவாத. அப்பா என் கதைய சொல்ல. ஆண்டவ பூவுல குறை வைப்பான், பொட்டுல குறை வைப்பான், புருஷன்ல குறை வைப்பான். ஆண்டவன் எனக்கு எதுல குறை வச்சா தெரியுமா? உனக்கு பூவுல குறையா, பொட்டுல குறையா, அதுல குறையா, எதுல குறை உனக்கு? எதுலயும் எனக்கு குறை இல்லப்பா. குறவே விடாத. 2 வேறாக்கன உள்ள விடுமே. அது 2 ரோட்டிட்டு உள்ள போடும். எப்பா எம்மா எப்பா நான் இனிமேட்டு அந்த குடிகார கூட வாழ்ற மாதிரி இல்ல. யாராவது மகாராணி இருந்தா சேர்த்து விடு. நான் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப புதுசா ஒரு மகாராணி வந்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒண்ணு சேர்த்து விடுறேன். அதனால இந்த ஊர் மேல யார் நல்ல ஆம்பளை இருக்கிறவங்கள பார்த்து பீடி சிகரெட்டு கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு வா. யாரும் ஒண்ணு இவரு தான் கொஞ்சம் அழகா தெரியாது. வந்துருப்பா. எம்மா எம்மா ஒரு சக்கரத்தி அழகா முடியுமா? சக்தி ஒன்று சமயம் 16 இருக்கும்படியான ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் சொல்லும்படியான இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் வளர்ந்தவளை ஆதிபராசக்தி மேல்மலையனூர் சொல்லும்படியான அங்காள பரமேஸ்வரியா பெரியாயி பெரிய ஆண்டச்சியா படுத்திருக்கிறா. இந்த அம்மா அங்க ஒரு பெரிய படுத்திருக்கிறா. அதுல நிமித்தி பத்தி சொல்றா. அந்த பெரிய எடுத்து வெளியே வந்து உள்ள உட்கார வைட்டும் பாரு. ஊர்ல இருக்கிற முறை எழுந்து தான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு பார்த்தா சொல்லுவாங்க. பொத்தி குச்சி வத்தி தேவடியா வத்திடி. நான் தான் பத்தி போனா
என்னை பத்தி பேசனால ஏத்தி இறக்கப்பட்டு குறுக்க பாலம் போட்டுட்டு போடுவேன். நாதேரி முண்டை அணைக்கட்டில வச்சு அறுத்துட்டு புடும் தெரிஞ்சுக்க. ஏண்டி உனக்கு வேதி கூப்பிடுறா பாரு தாதின்ற பத்தியா? அடியே மல்லிகா அவ பூவெடுத்து கிடப்பா பாரு சிரிச்சாமி. ஒக்கா மல்லிகளை கொண்டு போய் அவிட்டு விடுறா. தெருவில் கிடக்குறா. அப்ப எங்க நான் தெருவில் கிடக்குறேன்னா அடுத்து என்ன பேர் வச்சு போகலாம்? அடியே சித்ரா கைய பிடிச்சிட்டு அவன் ஊரு ஊரா கண்ட ஊரு சித்ரா. அடியே புஷ்பு புஷ்பு எங்க போற? சுந்தர்சி கூட பேய் கூட எனக்கு பேரு கேடி. வாடி ஏய் வரங்க. ஏமா அவன பொண்ணு பேரு வினோதமா வச்சு கூப்பிடுத. ஏன் என்னன்னு வச்சு கூப்பிட்டாலும் வருவ நீ? என் பேரு சின்ன பேரு என்ன? கண்ணே பொது குந்தாணி. பொது குந்தாணி ஆமா. அடியே சிலுக்குது. அவ செத்து 22 வருஷம் அவரு நாதிரி முண்டா சிலுக்கு சும்மா. ஏமா இப்பேற்பட்ட பேர் வச்சுலாம் கூப்பிட்டா வரமாட்டாளாம். அவ பேரு சொந்த பேரு அடியே பொது குந்தாணி. ஓ அது அப்படி வச்சு கூப்பிட்டாதான் வருவாளாம். அடியே பொது குந்தாணி. யாரு சொன்னாங்க? இந்த உலகத்திலே என்னோட எவ அழகா இருக்கிறானோ பூரா நாசமா போடுவா. எழுதுன ஆண்டவன் உன்னை போல மெலிசா எழுத கூடாது. ஏய் என்னை படிக்கும் போது பிரம்மதேவனே ஆச்சரியப்பட்டு போட்டாரு. ஏன் அந்த இடத்துல கலைவாணி இல்லாத என்னதான் பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த அம்மா இருக்கும் என்ன கீழே விட்டாரு. இது என்ன பொடவு பூரா கீழே இது இதெல்லாம் ஃபேஷன். ஒரு பொண்ணா பிறந்தா ஒரு அடக்கமா ஒரு ஆச்சாரமா வீதியில வந்தா 4 பேர் பார்க்கணும். 10 பேர் பார்த்து 3 பேர் ஒரு மூஞ்சில வந்து பூன்னு காரிமைய கூடாது. புறத்தி முடிக்கணும். 108 போன் பண்ண முடியல கூட்டிட்டு போட்டோம். பாடி நேரம் வாங்கம்மா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சபைக்கு வணக்கம். வணக்கம். லட்சுமி கடாட்சி விருந்த சபை. கண்டிப்பா இந்த சபை எங்கன்னா இதோட சபை எங்க கூடும்? எங்கடி கூடுறோம்? பஸ் ஸ்டாண்ட்ல சாராய கடையில கூடும். சாராய கடையோட
பஸ் ஸ்டாண்ட்ல தான் அதிகமா போடுதுன்னா அப்ப பஸ் ஸ்டாண்டு கராக்க நீ யார பத்தி சொல்ல தேடியா முண்டா அவன் ஒருத்தர் போனா உத்தமிங்க நான் 10 பேர்த்த போன 10 நடி நானு ஒரு சீலை கட்டி ஒருத்தர் போக மாட்டேன் 10 பேர் போனாலும் 10 நீ அது எப்படிமா ஒரு சீலை கட்டி ஒருத்தர் போக மாட்டேன் வேற ஒருத்தர் வந்தா சீலை அவுத்து வச்சுட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் வந்து போகும்போது ஒரு சீலை அவுத்து வச்சுருவாங்க நான் இது அப்ப ஆளுக்கு ஒரு புடவை மாத்திக்கிறது ஆமா ஒரு பெண்ணா வந்தா தெருவுல வந்தா 4 பேர் பார்க்கணும் மதிக்கணும் மாதிரி வரணும் இந்த மாதிரி 10 பேர் பாக்குற மாதிரியே வருது 10 பேர் பாக்குற மாதிரி வந்தா தானே புள்ள அளவா இருக்குன்னு நினைப்பான் அது மாதிரி உன்னை கட்டிட்டு போனானா அவனுக்கு 50,000 செலவு என்னை கட்டிட்டு போனா அவனுக்கு 50,000 மிச்சம் எதுக்கு என்னை கட்டிட்டு போனா அவனுக்கு பெட்டே தேவையில்ல என் மேல படுத்தா நானே தான் அவனுக்கு பெட்டு போடும் ஆமா எனக்கு ஸ்பிரிங் பெட்டு ஆமா ஆமா கொடுத்து வச்சு மகாராஜா உனக்கு ஆமா கொடுத்து வச்சு பொண்ணு என்கிட்ட உள்ள வந்துட்டு அவன் வெளியே போவாங்க அதெல்லாம் வீண் வார்த்தை கிட வேண்டாம் சரிம்மா நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஆமா நான் அடக்கி பேச வேண்டும் கண்டிப்பா இருந்த போதும் இது எப்பேர் வந்த சபை லட்சுமி கடாட்சி பண்ணி சார் லட்சுமி கடாட்சி வந்த சபை கண்டிப்பா இந்த சபையில் கூடப்பட்ட ஒரு நிமிஷம் இருமா நீ என்ன வீட்டுக்கு வருமாமா யா? அங்க பாருமா சேவை ஆனா அவசரத்துல அம்மா கூப்பிட்டா ஆனா முட்டை சீலைக்கு உள்ள இருந்து எடுத்து கடிக்க ஓடிட்டு அது கூட்ட வேகத்துல அப்படி அதுல இருந்து புடிங்க வர மாதிரி ஓடிடுறேன் ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் சரி சொன்னேனே ஆமா. பிரம்மே சத்திரிய சூத்திரே வயசுலான்னு சொல்லும்படியான சரி 4 வர்ணப்பார வந்த சபையின்னா ஆஹா. இந்த உலகமானது ஆமா. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான்முகன் படைப்பு நான் முகனா கரியமா தொப்பில் வந்தோர் இந்தியில் வந்தோன் கரிமாலோ அரபி கடலில் பிறந்தோர் பிறந்தோன் அரபி கடலோ குருமணி கடக்கும் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோர் பிறந்தோன் கலசமும் அரவனுக்கு ஒரு நிலைப்பாரும் அரவனோ உமையவளுக்கு சிறுவருள் மோதிரும் உமையவளோ ஈசனுக்கு அடக்கும் ஈசனிட பாகத்தில் அடக்கம் ஈசனுடைய பாகமா ஈசன் இட பாகத்துல பரவாயில்ல பாதி ஆமா உடல் வாங்கினா இல்லையா ஆமா உமையவளோ ஈசனுக்கு பாதி அடக்கம் இந்த ஈசனோ தொண்டரை கடக்கும் ஆமா தொண்டவர் பெருமையும் சொல்லவே மாளாது அறியாது இப்பேர் கொண்ட தொண்டர்கள் அமர்ந்த சபை கண்டிப்பா இப்படி கற்றோர் கருணையற்றோர் அப்படி சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் இப்படி அமர்ந்தாங்களே இப்ப சபை மகா வந்தனே சரி. அம்மா யாரு கல்யாணம் பண்ணுவா கல்யாணம் பண்ணாதுவா என்ன கேட்டியாடி கிடையாது யாரு அவங்க 2 பேரும் நம்பாளு வாழ ஆமா அவளுக்கு நல்ல பேரு இந்த மாதிரி ஆளை புடிச்சிட்டு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது யான்னு கேளேன் கொஞ்சம் போய் நான் தேவடியான்னு கேட்டேன் ஆஹா. என்னை திருப்பி நீ கேட்ட ஆமா யான்னு கேளேன் யா? தேவடியால போய் தேவடியான்னு கேட்டா பொன்னியின் தேவடி எவனு? கேட்ட போல தேவடியா யாருன்னு கேட்பாங்க ஆமா அது உன்னை கேட்டது தப்பு கிடையாது அப்ப நான் தேடியாடா நீதான் பத்திரி சொல்லிட்டு அப்படி சொல்ல நான் உன்னை கேட்டதால தான் எனக்கு அந்த பட்டம் வச்சு ஆனா இருந்த போதும் நான் யார் என் பேர் என்ன சரி. விளக்கத்தை சொல்லுமா சொல்லட்டுமா
இதெல்லாம் ஆம்பளை வேஷம். யார் என்று விளக்கம்? இதெல்லாம் ஆம்பளை வேஷம் தான், பொம்பளை வேஷம், பொம்பளை வேஷம் தான் ஆம்பளை வேஷம். மாத்திக்கிறாங்க. இங்கெல்லாம் எப்படி நாக கண்ணி பாலன்னு அடி அப்படிலாம் கிடையாது. நாகடி பாலடி 4 மெத்த போன ஓடி 4 பேர் போடுங்க. அது ஒரு நியாயம். 4 பேர் போனோம் இல்லையா? லட்சுமி லட்சுமி தான் சொல்லுவாங்க. ஆமா, லட்சுமி சொல்லணும் தம்பி. தானிய லட்சுமி, வீரலட்சுமி, வீரலட்சுமி, ராஜலட்சுமி, லட்சுமி, லட்சுமி இப்படி சொல்லும்படியான ஆமா 8 திக்கிலே அமர்ந்து பெற்ற என் பெயர் தான் லட்சுமி. மகாலட்சுமி, மகாலட்சுமி. மகாலட்சுமி, நான் எப்படி பிறந்தேன்? லட்சுமி நீங்க தான். ஆமா, சரி, அஷ்ட லட்சுமி வாசமா இருக்கும்படியான ஆமா என்னை வானதான் வருவேன். கண்டிப்பா. நீ எவ்வளவு வருந்தினாலும் நான் வர போறது கிடையாது. ஒன்ன மாதிரி ஒருத்தர் யாருமே இருக்க முடியாது. என்னுடைய மனம் எப்படி இருக்கிறதோ, ஆமா நீ எப்படி வருந்திருக்கிறியோ அப்படி இருந்தாலும் லட்சுமி தான் உனக்கு தெரியும். ஆமாமா, நான் எப்படி பிறந்தேன் சொல்லுங்கம்மா. உனக்கு எதுனா தெரியுமா? சொல்லுங்கம்மா. அப்படி ஏற்கிற காலத்திலே காலத்திலே தேவர் ஒருபுறமும் அசுராதிகள் ஒருபுறமும் அமிர்தம் சொல்லுபடியான ஆவியாகி சரித்திரத்தை ஒரு பாண்டமாகவோ பருமதிகிரி சொல்லுபடியான ஓ மலைய மத்தாகவோ எப்படி அமிர்தம் கிடையும் போது இந்த அமிர்தத்திலே 5 பெண்களாக விற்பனமானீர்கள். யாராருமா? இந்த லட்சுமி, லட்சுமி, இந்திராணி, ஆமா, அகலிகை, மண்டோதரி, ஆமா, இப்படி சொல்லுபடியான 5 பேர் நாங்க விற்பனமானீங்க. யார் மணந்தோ இப்படி சொல்லும்படியான அவருக்கு சொல்லும்படியான பதிவாகி மன்னவராக இருக்கும்படியான பகவான் நாராயணன் கூடிய மனைவி நான் தான் லட்சுமி. மகாலட்சுமி நாராயணனுடைய ஆசை தேவடியாளாகப்பட்டது. ஒரு டீ ஒண்ணு உள்ள போட்டேன். அடக்கமா பேசுற தேவடியான்ற எங்கடி கைய வைக்கிற? சரி, பொம்மையாட்டிக்கு என்ன வேலை? வாங்கிட்ட நான் ஒரே ஒரு சின்ன என்ன கேட்க போற? நீ உன் புருஷன் தான் இருப்பியா இல்ல கண்ட வீட்டுல இருக்கியா? என்னை பார்த்தா எப்படி தெரியும்? இல்லம்மா, எப்படி தெரியும்? பஸ்ல ஏறி நான் வந்தேன். பஸ் கண்ட்ராக்டர் என்ன பண்ணா, இப்ப பணம் நான் 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். இந்த லட்சுமி தேவடியா இப்ப என்கிட்ட இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓனர்கிட்ட போவா, அப்புறம் ஓனர் பெட்ரோல் பக்கக்காரன்ட்டு போவா, இந்த லட்சுமி தேவடியா எவங்கிட்டயே போவா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அதற்கு என்ன அர்த்தம் கேக்குறேன்? ஆனா வருவாள் வருத்தி வருவாள் வருத்தி வருந்தக்கூடிய நேரம் வருவாள் வருந்து கொண்டே இருந்தா வருவாள் வருத்தி வருவாள் வருத்தி வருந்தா மின்னே வருவாள் வருத்தி வருவாள் வருத்தி வருந்தினாலும் வரமாட்டாள் வருத்தி. ஒருத்தி யாரு வருந்த வரக்கூடிய கலைவாணி கலைவாணி எப்படி படிக்கிறியோ ஆமா உன் நாடு உன்னுடைய நாவல அமரக்கூடியவள் அவதான் வருந்தவர். காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்க பாட்டு பெரியவங்க அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சோட நம்ம மூளையாகப்பட்டது ஒரு நிலையில இருக்கும். அப்பதான் காலையில எழுந்திரிச்சு உட்காந்து என்ன படிச்சா ஏற மாட்டேங்குது. அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம உழைச்சல்ல அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மனமானது இந்த பல நிலைக்கு போயிருக்கோம். ஆனா தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு நிலையில இருக்கும். அப்ப நம்ம என்ன படிக்கிறோமோ அது நம்ம சிந்தனையில அமர்ந்திருக்கும். அதுக்காக தான் காலையில் எழுந்தவுடன் படிப்பு. ஒரு தடவைக்கு 2 தடவை காலையில மூஞ்சி கைகளை கழுவிட்டு கலைவாணி அப்படின்னு படிச்சா படிப்பு ஏறும். அதுதான் வருவாள் வருத்தி. வருந்தா மின்னே வருவாள் வருத்தி. அவதான் மூதியா எங்க அக்கா
சீதேவி தான் பிறந்த திருப்ப கடல்லே மூதேவி என் பிறந்தாளாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க. அவ வருந்தவே தேவையில்லை, அவ தானே பார்த்து கிடக்கு. இது பூரா கூத்து பாக்குறதே இல்ல. நான் கட்டிக்காரன் வரதுக்கு முன்னே ஆட்டக்காரன் வரதுக்கு முன்னே பாய போட்டு படுத்துக்கிச்சு. அல்ல இப்படி சீதேவி தான் பிறந்த திருப்ப கடலே மூதேவி ஏன் பிறந்தால் முன்னே அப்படின்னு பழமொழி சொல்லி அப்படி பிறந்தவள அவள். ஆமா. ஆனா இங்க உட்காந்து கூத்து பாக்குறாங்க பாரு, இதெல்லாம் மகாலட்சுமி. சீதேவி தூங்குது பாரு, இதுவெல்லாம் அந்த மாரியாய் கிட்ட மூதேவி வரங்கேட்டு வந்து அவங்க என்ன வரங்கேட்டாங்க? அம்மா மாரியாத்தா தேர் போடுவாங்க, தேர் விற்பாங்க, திருவிழா போடுவாங்க. ஆட்டக்காரன் அங்க பார்த்து ஆடுவான், நான் சூத்த காட்டிட்டு தூங்குறேன் அப்படின்னு மாரியா எல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்குவேன். அத போலப்பா எவ்வளவு வருந்தினாலும் வரமாட்டாள் இந்த மகாலட்சுமி. கண்டிப்பா எங்க வாசமா இருக்க முடியான காலையில ஏந்ததும் ஆவியாக பசுவை கொண்டு வந்து சாணத்தை எடுத்து வந்து அதை கரைத்து சார்ந்த சொல்லும்படியான சாணியை தெளித்து மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்காரத்தோடு தீவிரவியத்தை காட்டினால் அங்க வருவாள் இந்த லட்சுமி. அக்காலும் தங்கச்சி 5 மணிக்கு நம்ம வீதி விழா வருவோம். ஆமா, 5 மணிக்கு வீதி விழா வருவாங்க. அப்ப என்ன பண்ண, 5 மணிக்கு ஒரு தாய்க்குள்ள எழுந்திருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு சாணத்தை கட்டி முட்டிலாம கரைச்சி தனிமொழியில இருந்து அம்மா மகாலட்சுமி என் வீட்டுக்கு வான்னு சாணத்துலதான் மகாலட்சுமி இருக்கிறா. இப்படி இப்படி போட்டுக்கிட்டே வந்தா பொம்பளை அப்படி போறது இல்ல, அப்படி இல்ல மாட்டேன். அவளை எழுந்திரிக்கிறதுக்குள்ள இப்படி இப்படிங்கிறாள். சாணம் போறது கூட இவங்க செல்போன்ல கேட்டுதான் போடுறாள். வீட்டுல இதுமாரி தான் நடக்குது. எங்க வீட்டுல ஏமா நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், ஊரெல்லாம் திருத்தத்துக்கு நான் கதை சொல்றேன். என் பொண்டாட்டி கேட்கற வேலை இல்ல, நான் விட்டுவிட்டேன் நானு. அதுதான் சொல்லுவாங்க, நாட திருத்துறவன் ஆட்டக்காரனா இல்ல நாட்டாமக்காரனான்னு கேட்பாங்க. அத போல நாடக்கார ஆட்டக்காரன் நாம திருத்தவங்க திருந்தல, இங்க நாட்டாம சொல்லிய திருத்த போறாங்க. அத போல தம்பி இவள் வருந்தாலும் வரவர் விட்டாள் இந்த லட்சுமி. எந்த வீட்டுல சாணபானம் போடாத இருக்கிறாளோ அக்கா நீ இந்த வீட்டுக்கு போ, அங்கதான் மூதேவி அமரும். இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. போயிட்டு ஜோசிக்காரன் என் வீட்டுல பணமே தங்க மாட்டேங்க, ஜோசிக்காரன் எனக்கு நேரம் சரிக்குதா பாருங்க. நீ வீட்டுல ஓகிதே இருந்தா தானே உன் வீடு சரியா இருக்கும். மூதேவி வீட்டுக்குள்ள போனா எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது. அதனால சீதேவி தான் பிறந்த திருப்பாக்கல்ல மூதேவி பிறந்தா. இந்த மகாலட்சுமி இருந்தா தான் இருக்கணும். அதே போல தம்பி அம்மா அதே போல இருந்தாலும் இந்த லட்சுமி ஆக அவருக்கு இடம் விட்டாங்க. கண்டிப்பா பேரு தேவி சொல்லும்படியான கலைமகள் அலைமகள் மலைமகள். எனக்கு எங்க இடம் பதிவாகி இன்னொரு சொல்லும்படியான பகவானுடைய மார்பிலை தங்கக்கூடியவள் இந்த லட்சுமி. கண்டிப்பா சரஸ்வதி எங்க இருக்கிறார்? நாவிலே குடி இருக்கிறார். அம்மனாகப்பட்டது எங்க இருக்கிறது? சரிபாகத்தில் இருக்கிறது. அதை போல இருந்தாலும் என்னவோ காரணம் என ஆண்டவர் அழைத்த என்ன காரணம் தெரியல. இருந்தா ஒரு அறிக்கை ஐயா பொங்க போனா பகவானே எங்களை காண்பதற்கு மகாலட்சுமி வந்திருக்காங்க. தேவையோ மகாலட்சுமி வந்திருந்தோம். சீக்கிரம் கொண்டு வா. அம்மா லட்சு ஆமா லட்சு உங்க வீட்டுக்கு வர சொன்னாரு. நான் போட்டுமா போவாதிரியாத்தா நீ பார்த்து என் சாமி உக்காராத உயர்த்து கூட ஓடி நான் வெளியே காவ காக்குறேன். ஆனா சத்தம் போடாத சாமி கும்பிடுங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? உள்ள சத்தம் போட்டா நான் உள்ள பூந்துக்குவேன். உள்ள பூந்துருவியா? அப்படியே உட்காரு.
கள்ளமில்ல கரங்களால் முப்பாதம் கண்டு ஐயா வாழ்வை ஊர் அடியார் என்றாங்க வணங்க கண்டே திருப்பதி மலையின் மேல் திரு வெங்கடாஜலபதி வந்தாரம் கண்டேன் ஆலிலமே பள்ளி கொண்டேன் உங்கள் பாதத்தை வெந்நீரால் கழுவி பத்தாரால் துவட்டி மல்லி முல்லை கோம்பு இருவாச்சி பாரிசாதம் சொல்லும்படியான பலவித மலர்களை கொண்டு தொண்டு செய்யும்படியான லட்சுமி 1 கோடி வணக்க சுவாமி மகராஜியா வாழ்வாய் கண்மணி சுவாமி அகிலம் போற்றும் அகிலம் போற்றும் அமரத்திலே பிறந்து இந்த ஆண்டவனை மணந்தாய் இதயத்தை கொடுத்து என்னோடு இனமறியாமல் வாய்வாய் 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 ஒரு வார்த்தையாச்சே கேட்கலாமா எனக்கு வாழ்க்கும் என்று வரம் கொடுத்தேன்